என்னது மறுபடியும் நம்ம கோயம்புத்தூர் கேஸ்கார தம்பி தாக்கப்பட்டாரா? ஆமாங்க, அப்படித்தான் தெரியுது. இப்ப என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டா அஜித் குமார் அவர் உருவாக்குன ஒரு ரேசிங் டீமை வச்சு துபாயில நடந்த ஒரு 24 ஹவர்ஸ் ரேசிங்ல 3rd பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அங்க போய் அவர் ஜெயிச்சதுனால இங்க உள்ள எல்லா செலிபிரிட்டிஸும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எக்ஸ் தளத்துல. இப்படி இந்த செலிப்ரேஷன் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொதுவா எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்துல கோயம்புத்தூர் போலீஸ் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்னு போடுறாங்க. அதாவது அஜித் குமாரோட ரேசிங் டீம் இந்த 3rd பிரைஸ் வெற்றி பெற்றதை வாழ்த்துற மாதிரியும், அதே மாதிரி ஊருக்குள்ள பைக்கை ஓட்டிக்கிட்டு சாகசம் பண்றேன்ற பேர்ல குரலி வித்த காட்டுறவங்களையும் உட்கார வச்சு கொட்டி புத்திமதி சொல்ற மாதிரி ஒரு மீம் ஒன்னு போட்டிருக்காங்க. மேல அஜித் குமார் அவரோட க்ரூ மெம்பர்ஸோட ஜெயிச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு 3rd பிளேஸ்னு போட்டுட்டு கீழே திறமை இருந்தா அவரை மாதிரி களத்துல போய், அதாவது ட்ராக்ல போய் ஜெயிச்சு முன்னேற வழியை பாரு, அதை விட்டுட்டு ரோட்ல சாகசம் பண்றேன்னு கேஸ் வாங்கிட்டு கிடக்காத. அதுல ரொம்ப ஃபன்னா இருக்கிறது என்னன்னா, அந்த போலீஸ் வந்து யார்கிட்ட சொல்றதா அந்த மீம் போட்டிருக்காங்கன்னா, வீன் ரேசிங் டூடா. ஆனா உண்மையிலே நக்கலியா உங்களுக்கு? ஆனா இது மறைமுக அட்டாக்லாம் இல்ல, டைரக்ட் அட்டாக் மாதிரி தெரியுது. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா.